பொறுத்த வகையில தான் எங்களுக்கு அட்வான்டேஜஸை எடுத்துக்கொள்ளலாம். நெட்னு சொல்றது இன்டர்நெட்ல நாங்க அட்வான்டேஜஸ் எடுத்துக்கொள்ளலாம் நாங்க யூஸ் பண்றத பொறுத்த வகையில. So here using the internet for collecting information and communication. So first we are going to learn about the internet. Internetna என்னன்னு நாங்க இப்ப பார்க்க போறோம். Okay. Can anyone read this? Can teacher. I can teacher. இன்னொரு விஷயம் வந்து நாங்க யாருக்கு சரி ரீட் பண்ணுங்கன்னு சொன்னா வந்து ஒரே ரீட் பண்றவங்க ரீட் பண்ண வேணாம். அடுத்தவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. ரீட் பண்றேன்னு தெரியும் தானே? Yes teacher. சோ வந்து அடுத்தவங்களுக்கும் சான்சஸ் கொடுக்கணும். ரைட்? சோ ஆஷிகா ஏஆர் ஃபாத்திமா ஆஷிகா வந்து ரீட் பண்ணுங்க. Okay, teacher. Let's learn about the internet. Brother, our teacher said that we can find information on sea creatures from the internet. What do you mean by internet? Read it. The internet is a large collection of computer networks. Okay. So here there is a dialogue between two people. Brother, our teacher said that we can find information on sea creatures from the internet. What do you mean by internet? So internet is a large collection of so இங்க வந்து என்ன பிரதர் வந்து என்ன எங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷனை பெற்றுக்கொள்ளலாம் டீச்சர் சொன்னாங்க. So இன்டர்நெட்னா என்னோட ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறாங்க. So he is replying what? Internet is a Large collection of computer networks. Large collection of computer networks. Right. நிறைய கம்ப்யூட்டர்ஸ்க்குள்ள கனெக்ஷன் தான் என்ன இன்டர்நெட்னு சொல்றோம். வேர்ல்ட் வைடா உள்ள நெட்வொர்க் கனெக்ஷன் தான் என்ன இன்டர்நெட்னு சொல்றாரு. ஓகே. Read it Ashika. The internet is made up of a large number of computers and computer networks around the world. Two or more interconnected computer network, a large number of interconnected computer networks, internet. Okay. Read it continually. There are a wide range of services available on the internet reading, such as reading newspapers, bill payments, online shopping, exchange of letters, and watching television. Okay. Here the internet is made up of a large number of computers and computer network around the world. So இங்க இன்டர்நெட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் தந்திக்கிறாங்கன்னா நிறைய கம்ப்யூட்டர்ஸ் வந்து ஒரு நெட்வொர்க்குக்கு இன்டர் கனெக்டட் ஆகிறது தான் வேர்ல்ட் வைடா இன்டர் கனெக்டட் ஆகிறது தான் இன்டர்நெட்னு சொல்லிக்குது. So here they have shown two or more computer interconnect, two or more than computers இருந்தா வந்து ஒரு கம்ப்யூட்டர் நெட்வொர்க் உருவாக்கலாம். அந்த கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ல லார்ஜ் நம்பர் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் இன்டர்கனெக்ட் ஆவினா இன்டர்நெட் இது பண்ணலாம்னு உங்களுக்கு பெரிய எக்ஸ்பிளனேஷன் தந்திக்கிறாங்க. சோ கம்ப்யூட்டர் நெட்வொர்க் இன்டர்நெட் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்னு சொல்றது என்னன்னு சொன்னா இப்ப நாங்க வந்து நார்மலா வந்து ஆபீஸ்ல பேங்க்ல எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. ஆபீஸ்னு தேவையில்ல, பேங்க்ல வந்து ஒரு 10 கம்ப்யூட்டர்ஸ் அப்படி இருக்கும். சரியா? 10 கம்ப்யூட்டர்ஸுக்கும் இப்ப நாங்க வந்து ஒரு விஷயத்தை நாங்க செய்யறோம்ல பேங்க்ல ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து நாங்க செய்யறோம்னு சொல்லுங்களேன். அப்ப அந்த நேரம் வந்து எங்களுக்குள் 10 பேருக்கும் உள்ள கனெக்ஷனை தான் கம்ப்யூட்டர் நெட்வொர்க் உருவாக்குறது. அந்த ஆர்கனைசேஷன்ல அவங்க உருவாக்கி கொள்வாங்க சொன்னா அந்த உள்ளுக்குள்ள இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிக்கொள்ள இல்லாட்டி ஒரு வேலையை ஷேர் பண்ணி செய்யறதுக்காக வேண்டி அந்த 10 கம்ப்யூட்டர்ஸும் ஒரு கனெக்டட் ஆகும். அதான் நாங்க சொல்ற கம்ப்யூட்டர் நெட்வொர்க்னு சொல்லி அப்ப ஈஸியா அவங்களுக்கு ஒர்க் செய்யலாம். ஒருத்தர் வந்து செய்யலாட்டியும் அடுத்தவங்க அதை கண்டினியூ பண்ணிட்டு போகலாம். ஒரு கனெக்ஷன் இந்த கனெக்ஷன் பாண்டா இருந்தா. சோ இதுதான் நாங்க சொல்ற கம்ப்யூட்டர் நெட்வொர்க். நார்மலா இது ஆர்கனைசேஷன்ல ஆபீசஸ்ல அப்படி அந்த ஒரு இது நடக்குது கம்ப்யூட்டர் நெட்வொர்க். இப்ப இன்டர்நெட்னு சொல்றது வந்து நார்மலா எல்லா கம்ப்யூட்டர்ஸும் வேர்ல்ட் வைடா இன்டர் கனெக்டட் ஆகுறது. நார்மலா எல்லாரும் தானே உலகத்துல எங்க ஸ்ரீலங்கால மட்டுமா யூஸ் பண்ற நெட் இல்ல, ஒரு கண்ட்ரீஸ்லயும் இல்ல. வேர்ல்ட் வைடா ஒரு இன்டர் கனெக்டட் ஆகுறதுக்கு நாங்க என்ன சொல்றது? இன்டர்நெட்னு சொல்லுது. ஓகேயா?
There are a wide range of services available on the internet reading, such as reading newspapers, bill payments, online shopping, exchange of letters, and watching televisions. So they have given some facilities. So இந்த இன்டர்நெட் மூலமா நாங்க பெற்றுக்கொள்ற பயன்களை பத்தி சொல்லிக்கிறாங்க. இப்போ நார்மலா இவங்க மென்ஷன் பண்ணிக்கிறாங்க என்ன, எங்களுக்கு நியூஸ் பேப்பர்ஸ் ரீட் பண்ணலாம், இன்டர்நெட்ல பில் பேமெண்ட்ஸ் பே பண்ணலாம், அடுத்தது ஆன்லைன் ஷாப்பிங் செய்யலாம், மற்றது எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் லெட்டர்ஸ். அப்ப எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் லெட்டர்ஸ் சொல்றது இப்ப நாங்க லெட்டர்ஸ் நாங்க நார்மலா யூஸ் பண்றோம்ல, நாங்க இப்படி மெயில் பண்ணிக்கொள்றோம். என்ன முந்தி காலத்துல லெட்டர்ஸ போஸ்ட் பண்றது, இப்ப நாங்க என்ன செய்யலாம், எங்களுக்கு மெயில் மூலமா மெசேஜ பாஸ் பண்ணிக்கொள்ளலாம். அப்படி இல்லாட்டி வாட்ஸ்அப் மூலமாவே இப்ப மெசேஜ் பாஸ் பண்ணிக்கொள்ளலாம். இப்படித்தானே. அடுத்தது வந்து வாட்சிங் டெலிவிஷன், எங்களுக்கு தேவையான வீடியோஸையோ எனிதிங் எங்களுக்கு வந்து நெட் இருந்தேன்னு சொன்னா எங்களுக்கு வாட்ச் பண்ணலாம். ஸோ மோர் தேன் இதுல விஷயங்கள் இருக்குது. ஏன்னா எஜுகேஷன் சிஸ்டமுக்கு ஹெல்ப் பண்ணுது, எங்களுக்கு எனி இன்ஃபர்மேஷனை எடுக்கிறதுக்காக எங்களுக்கு இன்டர்நெட் யூஸ் ஆகுது. ஸோ இது மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. அதே மாதிரி டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது இன்டர்நெட் மூலமா, நாங்க யூஸ் பண்றதை பொறுத்து. ஓகேயா. ஸோ நிறைய ஹேக்கிங் விஷயங்கள் இருக்குது. இப்போ எல்லா விஷயங்களையும் நாங்க தெரிஞ்சு கொண்டு தான் இந்த இன்டர்நெட்டை நாங்க யூஸ் பண்றதுக்கு முன் வரணும். எங்களுக்கு தேவையான அட்வான்டேஜஸ் மட்டும்தான் எடுத்துக்கொள்ளணும். டிஸ்அட்வான்டேஜஸ் இருந்தேன்னு சொன்னா அதை விட்டுடணும். ஓகே. ஸோ இப்போ இன்டர்நெட்ன்றது என்ன, a large number of interconnected computer network is called the internet, right? So we'll move to the next thing. Accessing internet, right? Accessing internet. Can anyone read this? Okay, Hamda, read it. So, brother, how can we use the internet to find information? We need a web browser to use the internet. A web browser. Web browser. Web browser. A website. A website or a web page. Web page is opened in a web browser. A web browser. Web browser is a software that can be used to open a web page or a website on the internet. Okay. Website, web page. There are large number of websites on the internet. They are made up of web page. There are many things on a web page, including image, videos, audio, files, text, and more. Okay. So here accessing internet. முதல்ல இப்ப நாங்க இன்டர்நெட்டை யூஸ் பண்றேன்னு சொன்னா முதல்ல நாங்க இன்டர்நெட்டுக்கு access பண்ணணும். இப்படித்தானே இன்டர்நெட் கனெக்ஷனை எடுத்துக்கொள்ளணும். இப்போ இதுக்கு நாங்க யூஸ் பண்றது தான் வெப் ப்ரௌசர்னு சொல்லி. வெப் ப்ரௌசர்ன்ற ஒரு சாஃப்ட்வேரை நாங்க access பண்ணினா தான் எங்களுக்கு இன்டர்நெட்டை access பண்ணிக்கொள்ளலாம். அதான் நாங்க வெப் ப்ரௌசர்ஸ்ன்றது. முதலாவது வந்து இப்ப நாங்க இன்டர்நெட் அக்சஸ் பண்றோம், நாங்க யூஸ் பண்றது என்ன, இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் ஆப்பை யூஸ் பண்ணுவோம். அதை ஆன் பண்ணினா தானே எங்களுக்கு போகலாம், அதுல தானே சர்ச் பண்ணலாம் இன்ஃபர்மேஷன், இல்லாட்டி வந்து கூகுள் குரோம். அப்ப இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு உள்ளுக்கு போனா, அந்த ஆப்புக்கு சாஃப்ட்வேருக்கு போனா தான் இன்டர்நெட் அக்சஸ் பண்ணிக்கொள்ளலாம். அதான் நாங்க சொல்றது வெப் ப்ரௌசர். நார்மலா நான் இப்ப எக்ஸாம்பிளை காட்டி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இவங்க சொல்றாங்க, சோ பிரதர் ஹவு கேன் வி யூஸ் த இன்டர்நெட் ஃபார் ஃபைண்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ இன்ஃபர்மேஷனை ஃபைண்ட் பண்றதுக்கு எப்படி யூஸ் பண்ணணும். So here is one is replying, we need a web browser to use the internet. அப்ப இன்டர்நெட்டை யூஸ் பண்ண வந்து எங்களுக்கு வெப் browser தேவை. So a web browser என்ன அப்படின்னு கேக்குது.
So a website or a web page is opened in a web browser. A web browser is the software that can be used to open a web page or a website on the internet. ஸோ இங்க வந்து என்னன்னு சொன்னா இப்ப வெப் ப்ரௌசர்னு சொல்றது வந்து ஒரு இன்டர்நெட் அக்சஸ் பண்ண எங்களுக்கு இன்டர்நெட்டை எடுத்துக்கொள்ள நாங்க யூஸ் பண்ற சாஃப்ட்வேர்ஸ். எங்களோட போன்ல இருக்கிற இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர், கூகுள் குரோம் இப்படிக்கு தானே, இதுக்கு போனா தானே நாங்க இன்ஃபர்மேஷனை தேடலாம். இதைத்தான் நாங்க சொல்றது, அந்த சாஃப்ட்வேர்ஸ் தான் எக்ஸாம்பிள். அது ரெண்டு சாஃப்ட்வேர் மோதான் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு சாஃப்ட்வேர்ஸ் நார்மலா இருக்கிறது. ஸோ இந்த சாஃப்ட்வேருக்கு போனா தான் அக்சஸ் பண்றதுக்கு இந்த சாஃப்ட்வேருக்கு தான் நாங்க சொல்றது வந்து வெப் ப்ரௌசர்னு சொல்லி. ஸோ இந்த வெப் ப்ரௌசர்ல நாங்க போன நேரத்துல எங்களுக்கு வெப்சைட், வெப் பேஜஸ் பார்க்கலாம். வெப்சைட்னு சொல்றது என்ன, இப்ப நாங்க இன்டர்நெட்டுக்கு அக்சஸ் பண்ணிட்டோம், என்ன இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரருக்கு போயிட்டு நாங்க அக்சஸ் பண்ணிட்டோம். பண்ணினதுக்கு போற இப்ப நாங்க பாஸ் பேப்பர்ஸ், எங்களுக்கு கிரேட் 6 எல்லா பாஸ் பேப்பர்ஸ், மேக்ஸ் சயின்ஸ் எல்லா பாஸ் பேப்பர்ஸும் தேவை, மற்ற புக் பிடிஎஃப் தேவை, எல்லாம் தேவை. ஸோ நாங்க என்ன செய்ய போறோம், www.meetedu சொல்லி கவர்மெண்ட் சொல்லி கொடுக்குறோம். கிரேட் 6 எஜுகேஷன் சம்பந்தமா போறேன்னு சொன்னா அதுக்கு ஒரு லிங்க் கொண்டு இருக்குது, எப்பயுமே ஒரு லிங்க் கொண்டு இருக்குது. ஸோ வந்து நாங்க www.worldwideweb, www வேர்ல்ட் வைட் வெப், இது meeteducation.government.lk. சும்மா ஸ்ரீலங்கால இப்ப எங்களுக்கு எங்க அந்த பேஜ்ல தான் எங்களுக்கு நிறைய இருக்குது. இப்ப அதுக்கு போனாலே எங்களுக்கு பார்த்துக்கொள்ள வெப்சைட்ல இது என்ன பிடிஎஃப் புக் தேவையா, ஒர்க் புக் தேவையா, பாஸ் பேப்பர்ஸ் தேவையா, இப்படின்னு நிறைய விஷயம் அந்த லிங்க்குள்ளுக்கு போனா அது நாங்க செல்றது வந்து வெப்சைட்னு சொல்லி. இதுக்குள்ளுக்கு நாங்க அந்த லிங்க் மூலமா போவோம் தானே, அந்த வெப்சைட் தான் இது. இப்ப நிறைய அதுல வந்து இப்ப நாங்க ஒரு பாஸ் பேப்பர்ஸ் மாடல்ல போனோம் சொன்னா அது ஒரு வெப்சைட். அதுல வந்து என்ன நினைக்குது, பாஸ் பேப்பர் சீக்கலாம், புக் சீக்கலாம், மற்றது ஒர்க் புக் ஐட்டம் சீக்கலாம், இதெல்லாம் ஒரு வெப்சைட்ஸ். இதுக்குள்ளுக்கு நாங்க போயிட்டு பாக்குறது தான். நாங்க ஓபன் பண்ணினோடனே ஐசிடி பாஸ் பேப்பர்ஸ் வந்தேன்னு வைங்களேன், அது ஒரு வெப் பேஜ். ஒரு பேஜ் கிரியேட் பண்ணிக்கிறாங்க நிறைய வெப்சைட்ஸ்ல, ஒரு பேஜ் எங்களுக்கு காட்டுறப்ப அது ஒரு வெப் பேஜ், வெப்சைட். அப்ப வெப் ப்ரௌசர்ல தான் வெப் பேஜ், வெப்சைட்ஸ் இருக்குது. நாங்க போற லிங்க் தான் வெப்சைட்ஸ். நாங்க எந்த லிங்க்குக்கு போறோமோ, எங்களுக்கு எந்தெந்த இன்ஃபர்மேஷன் தேவையான அந்த லிங்க்குக்கு போறோமோ அது வெப்சைட்ஸ். அதுக்குள்ளுக்கு நாங்க பாக்குற விஷயங்களுக்கு தானே ஒன்று நிறைய பேஜஸ் ஈக்கும் தானே. பாஸ் ஐசிடி பாஸ் பேப்பர்ஸ் ஒன்று ஐக்கும், ஒரு பேஜ் ஐக்கும், நிறைய ஐக்கும். 6 யூனிட்டுக்கும் உள்ள கிரேட் 6 6 யூனிட்டுக்கும் உள்ள பாஸ் பேப்பர்ஸ் இருக்கும். சோ அந்த இதுதான் நாங்க ஓண்டா பாக்குறத நாங்க என்ன சொல்றது, வெப் பேஜஸ்னு சொல்லி. விளங்குதா? அப்ப வெப்சைட்ஸுக்கும் வெப் பேஜஸ்க்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு விளங்குதா? Yes, teacher. சோ அப்ப நாங்க இதை இன்டர்நெட் அக்சஸ் பண்றதுக்கு நாங்க முதலாவது எதுக்கு போகணும், Web browser. வெப் ப்ரௌசர். ஓகே, வெப் ப்ரௌசர்னு சொல்றது ஒரு சாஃப்ட்வேர். சரியா? நார்மலா இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர், கூகுள் குரோம், ஃபயர்ஃபாக்ஸ் இதெல்லாம் வந்து என்ன வெப் ப்ரௌசர். வெப் ப்ரௌசருக்கான எக்ஸாம்பிள். இந்த சாஃப்ட்வேர்ஸ் முழுக்கு தான் நாங்க போயிட்டு இன்டர்நெட்டை அக்சஸ் பண்ணிக்கொள்றோம். ஓகே, இப்ப இவங்க வந்து ஒரு எக்ஸாம்பிள் மாடல் ஆஃப் வெப் பேஜ்னு காட்டி உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டிக்கிறாங்க. எப்படி http www.e-takshalaava.mov.government.lk. சோ இந்த லிங்க் வந்து ஒரு என்ன லிங்க் உங்களுக்கு விளங்குது? School books. எஜுகேஷன் சம்பந்தமான ஒரு லிங்க்னு விளங்குது. சோ இதுக்கு போனேன்னு சொன்னா இப்ப நீங்க ஒவ்வொரு கிரேட்ஸ் e-takshalaava.mov.government.lk சொல்றது ஒரு எஜுகேஷன் சம்பந்தமா, ஸ்ரீலங்காட வந்து எஜுகேஷன் சம்பந்தமான ஒரு லிங்க் தான் இது. இதுக்குள்ளுக்கு போனீங்கன்னு சொன்னா கிரேட் 6 to 11, 6 to 13 மட்டும் அவங்களும் பார்க்கலாம். 6 to 13, 6 to 11 இது மாதிரி எங்களுக்கு தேவையான பாஸ் பேப்பர்ஸ், புக்ஸ், எனிதிங் எங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை இந்த இதுக்கலாம். சோ இது உங்களுக்கு ஒரு எடுத்து காட்டிக்கிறாங்க முன் பேஜ்ல வந்து, இது ஒரு வெப் பேஜ் மாடல் ஆஃப் அ வெப் பேஜ். இந்த லிங்க்குள்ளுக்கு போயிட்டு ஓபன் ஆகினோடனே இதுல வர விஷயம் என்ன, ஒரு வெப் பேஜ். எங்களுக்கு ஒரு பார்ட் காட்டுறது வந்து ஒரு வெப் பேஜ். விளங்குதா? Yes, ஒரு teacher. சில்ட்ரன். ஓகே, சோ அப்ப நாங்க வெப் ப்ரௌசருக்கு இன்டர்நெட் அக்சஸ் பண்ணணும்டா வந்து முதலாவது நாங்க வெப் ப்ரௌசருக்கு போகணும். வெப் ப்ரௌசருக்கான எக்ஸாம்பிள் தான் என்ன, இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர், கூகுள் குரோம், ஃபயர்ஃபாக்ஸ். சொல்லுங்க டீச்சர். ஐத்தா யார் எனக்கு விளங்குது, நான் மென்ஷன் பண்ண மாட்டேன் இனி, நான் எல்லாரும் நாட் யூஸ் பண்றது. சோ வில் மூவ் டு தி நெக்ஸ்ட் திங். Okay, here they have given web browser definition, அதுக்கான examples.
Okay, here you open a website or a web page in a web browser. The software used to open websites and web pages on the internet is a web browser. So எங்களுக்கு இந்த வெப்சைட்ஸ் இந்த வெப் பேஜை வந்து எதுல பார்க்கலாம், இந்த வெப் browserன்ற சாஃப்ட்வேர்ஸ்ல. Okay, so அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ். What are the examples for the web browser? Google Chrome, Google Chrome, Internet Internet Explorer, Explorer, Firefox. Mozilla Firefox. Mozilla Okay, do you know about these softwares? Yes, teacher. இது மூணையும் நீங்க மூணையும் நீங்க ஃபைண்ட் பண்ணிக்கிறீங்களா உங்களோட போன்ஸ்லயோ லேப்டாப்ஸ்லயோ இதுலயா? சரி. Yes, teacher, Google Chrome இது வந்து இந்த சாஃப்ட்வேர்ஸ் வந்து ஆல்ரெடி எங்கட வந்து இன்ஸ்டால்ட் ஆகி இருக்கிறது. இது எப்படியும் இருக்கும். அப்ப இதுக்கு இப்ப நாங்க நெட் கனெக்ஷன் இருக்கோல, நெட் அக்சஸ் பண்ணணும்னு சொன்னா எப்படியும் இந்த இதுகள்ல வந்து நாங்க எப்படியும் போகணும். இப்ப இந்த சாஃப்ட்வேர்ஸ் வந்து ஆல்ரெடி எங்கட இன்ஸ்டால்ட் ஆகி டவுன்லோட் ஆகி இருக்கும். எல்லா இதுலயுமே இதுல இருக்கும். இது இல்லாம ஒன்னும் செய்யல. நெட் இல்லாத போன் சும்மா இப்படி ஒரு இது இல்லாட்டி, இந்த ஆப்ஸ் இல்லாட்டி எங்களுக்கு யூஸ் பண்ண வேலது விளங்குதா? சோ இந்த ஆப்ஸ் வந்து எப்பயுமே இன்ஸ்டால்ட் ஆகி இருக்கும். என்ன புதிய போன் எடுத்தாலும் இந்த ஆப்ஸ் வந்து இருக்கும். இந்த வெப் பிரவுசர் இது ஒரு வெப் பிரவுசர். இதுக்கு போனாதான் எங்களுக்கு என்ன செய்யலாம், நெட் அக்சஸ் பண்ணலாம். முதலாவது நெட் நாங்க கனெக்ட் பண்றேன்னு சொன்னா இந்த ஆப்புக்கு போனாதான் எங்களுக்கு கனெக்ட் பண்ணலாம். So these are the example for the web browser. So below உங்களுக்கு வந்து இப்ப முதலாவது இன்ட்ரோடக்ஷன் உங்களுக்கு விளங்கணும் வெப் பிரவுசர்னா என்னன்னு சொல்லி அதுக்கான பிராக்டிகல் மாதிரி இவங்க ஷோ பண்ணிக்கிறாங்க. To use of a web browsers னு சொல்லி, to use a web browser the computer should be connected to the internet. So நாங்க web browser யூஸ் பண்ணணும்னு சொன்னா எங்க கம்ப்யூட்டர் என்ன செய்யணும், நம்மள கம்ப்யூட்டர் எடுத்தா அது வந்து நெட்டுக்கு கனெக்டட் ஆகும். அப்படித்தானே? வெப் பிரவுசர் ஆப் இது பண்ணினா எங்களை நெட் வந்து அக்சஸ் ஆவினு அர்த்தம். ஓகே, so normally a web browser can be opened via shortcut on the desktop. So laptops, computers-ல வந்து நார்மலா வந்து என்ன செய்யும், front page இதுலயே இருக்கும். அதான் டெஸ்க்டாப்னு சொல்றது. முதல்லயே எங்க கம்ப்யூட்டர் ஒன்னாவினொன்னே எங்கட முன்னுக்கே இருக்கிற விஷயம் தான் என்ன, கூகுள் குரோம், இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர், மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸ். இது மூணுல ஏதாவது ஒன்று சரி இருக்கு. Next thing, the address bar can be seen on the top of the web browser's interface. இப்ப நாங்க இதை ஓபன் பண்ணினோம். இப்ப நாங்க வச்சுமே கூகுள் குரோம் ஆன் பண்ணினோம் வைங்களேன், எங்களோட கம்ப்யூட்டர்ல இருக்கிற இத முன்னுக்கு இருக்கிற ஃப்ரண்ட் இது டெஸ்க்டாப்ல இருக்கிறத கூகுள் குரோம் சாஃப்ட்வேர் நாங்க ஓபன் பண்ணிட்டோம். சோ என்ன செய்ய போது, இன்டர்நெட் வந்து கனெக்டட் ஆகுது. கனெக்டட் ஆகினோடனே முதலாவது எங்களுக்கு ஓபன் பண்ணினோடனே காட்டுற விஷயம் தான் இங்க பாருங்க, முன்னுக்கு இதவங்க காட்டிக்கிறாங்க, ஷோ பண்ணி அட்ரஸ் பார்னு சொல்லி ஷோ பண்ணிக்கிறாங்க. பாத்து விளங்குதா உங்களுக்கு? Yes, teacher. http://www.google.com இருக்குது, அது அட்ரஸ் பார். நாங்க என்ன சர்ச் பண்றோமோ, என்ன சைட்டுக்கு போகணுமோ அதுதான் அங்கினத்தான் நாங்க இது பண்றோம், அங்கினத்தான் நாங்க சர்ச் பண்ண போறோம். பாருங்க அதுல சொல்லிக்குது, if you want to open a website you need to enter an address in the address bar. Bring the cursor on the top onto the address bar and click on it, then enter the address directly, then press the enter key. So எங்களுக்கு என்ன ரிலேட்டடான விஷயம், என்னென்ன வெப்சைட்டுக்கு நாங்க போகணுமோ, இப்ப நாங்க பார்த்தோம் என்ன, www.eTakshalava.moi.government.lk என்ற ஒரு வெப்சைட். இந்த வெப்சைட்டை நாங்க டைப் பண்ணினு சொன்னா எங்களுக்கு என்ன செய்யும், அதுல ஃபுல் எஜுகேஷன் சிஸ்டம் ஃபுல்லா எங்களுக்கு வந்து கிரேட் 6 to 11 நாங்க மென்ஷன் பண்ணுவோம் தானே, 6 to 11 இல்லாட்டி 6 மட்டும் தேவை அப்படி நாங்க மென்ஷன் பண்ணுவோமே. நாங்க இந்த லிங்கை சென்ட் பண்ணினாலும் எங்களுக்கு எஜுகேஷன் சம்பந்தமா வந்தோடனே அவங்க கேட்பாங்க, கிரேட் 6 உங்களுக்கு ஐசிடி புக் தேவையா, மேக்ஸ் புக் தேவையா, ஒவ்வொரு கிரேட்ஸோட இருக்கும். இப்ப எங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் நாங்க எடுத்துக்கொள்ளலாம். இப்ப நாங்க அங்கே அட்ரஸ் பால் அடிக்க வேண்டிய விஷயம் எங்களுக்கு தேவையான விஷயத்த விளங்குதா? எங்களுக்கு எந்த வெப்சைட்டுக்கு போகணுமோ அந்த அட்ரஸ் நாங்க என்டர் பண்ணணும். என்டர் பண்ணிட்டு நாங்க ஓகே பண்ணினோம்னு சொன்னா எங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷனை டிரெக்டா வந்து ஓபன் ஆகி உள்ளுக்கு போகும். ஓகே, சோ நாங்க முதலாவது வெப் பிரவுசர் என்ன, வெப் பிரவுசருக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். முதல்ல இன்டர்நெட் அக்சஸ் ஆகணும்னு சொன்னா நாங்க வெப் பிரவுசரை ஓபன் பண்ணணும். எப்படியுமே இன்ஸ்டால்ட் ஆகி நார்மலா கம்ப்யூட்டர்ஸ்லயோ போன்ஸ்லயோ இந்த வெப் பிரவுசர்ஸ் வந்து ஏதாவது ஒன்று சரி இன்ஸ்டால்ட் ஆகி இருக்கும், இல்லாட்டி மூணுமே இருக்கலாம். சரியா?
ஸோ அப்ப நாங்க இன்டர்நெட் ஆக்சஸ் பண்றதுக்காக இந்த சாஃப்ட்வேர்ஸ் மூலமா நாங்க என்ன செய்ய போறோம், நாங்க சர்ச் பண்ண போறோம். ஸோ கூகுள் குரோம் இருந்தாலும், இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் இருந்தாலும், மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸ் இருந்தாலும், நாங்க இதை அப்ப நாங்க ஒன் பண்ணினோம்னு சொன்னா நாங்க இன்டர்நெட்டுக்கு அக்சஸ் பண்ணினோம்னு அர்த்தம். ஓகே, இது விளங்குச்சா? Yes, teacher. Okay, Yes, we'll move to the next page. Teacher. Wait, the examples. Okay, here accessing the website of the Ministry of Education. So இவங்க இந்த அட்ரஸ் பால வந்து இப்ப நாங்க வெப்சைட்டை நாங்க இது பண்ணிட்டோம். என்னன்னு சொன்னா அக்சஸ் பண்றதுக்காக அந்த வெப்சைட் என்டர் பண்ணிக்கிறோம். என்ன www.moegovernment.lk. இந்த ஒரு நாங்க ஓபன் பண்ணி உங்களுக்கு அட்ரஸ் பால ஷோ பண்ணிக்கிறோம். எக்ஸாம்பிள் வந்து ஷோ பண்ணிக்கிறாங்க. இதை நாங்க சர்ச் பண்ண போறோம் சொல்லி இந்த அட்ரஸ் பால என்ன டைப் பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கு ஷோ பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த ஓபன் பண்ண உங்களுக்கு அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் இதுல பேஜ் ஒன்று இருக்குது. இது ஒன்று இருக்குது முன்னுக்கு பேப்பர்ல உங்களுக்கு முன்னுக்கே மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் சொல்லி ஒரு வெப் பேஜ். இதைத்தான் நாங்க சொல்ல வெப் பேஜ். நாங்க எந்த வெப்சைட்னு சொல்றது இப்ப நாங்க டைப் பண்றோம் அட்ரஸ் பால www.mo. இப்ப எங்களுக்கு எந்த டீடைல்ஸ் வருமா டைப் பண்றோம் அது வந்து வெப்சைட். சரி, அதுக்குள்ளுக்கு போறது இப்ப நாங்க டைப் பண்ணினோட என்டர் பண்ணினோட எங்களுக்கு வாரது எல்லாமே நாங்க வெப் பேஜஸ்னு சொல்லுவோம். விளங்குதா? Yes, Right. teacher. If you have typed the address previously, it will display it. Hence, bring the cursor and click on it. So, எங்களுக்கு தேவையான வெப்சைட் லிங்கை வந்து நாங்க டைப் பண்ணினோம் சொன்னா என்டர் பண்ணினோம் சொன்னா அதுக்குள்ளுக்கு எங்களுக்கு தேவையான டீடைல்ஸ் எடுத்துக்கொள்ளலாம். அதுல எல்லா டீடைல்ஸும் வர இதுதான் நாங்க சொல்றது வெப் பேஜஸ்னு சொல்லி. So here they have shown address பால உங்களுக்கு www டைப் பண்ணக்கொள்ள எங்களுக்கு என்ன செய்யும், கீழே வந்து வரும் தானே. நாங்க டைப் பண்ணக்கொள்ள எங்களுக்கு தேவையான www.mo அடிச்சக்கொள்ள எங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் வரும். பாருங்க உங்களுக்கு ஷோ பண்ணிக்கிறாங்க. அது உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுறது விளங்குது இல்ல. www.moeg வந்து டைப் பண்ற இதே கீழே அதுக்கு கீழே வந்து government.k கூகுள் சர்ச் ஒவ்வொன்று வரும். அதுக்கு அது சம்பந்தமா என்னென்ன நெட்ல இருக்குதோ அது வெப்சைட்ஸ் எல்லாம் வந்து என்ன செய்யும் கீழே வரும். அப்ப நாங்க தேடுறதும் அதிலே இருக்கும். அதை நீங்க நோட்டீஸ் பண்ணிக்கிறீங்களா? Yes, teacher. Teacher. Yes, teacher. இப்ப நாங்க தேவையான வெப் ப்ரௌசருக்கு போயிட்டு எங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எடுக்கக்கொள்ள நாங்க டைப் பண்ணக்கொள்ள கீழே எல்லா விஷயமும் வரும். யூடியூப்லயும் உங்களுக்கு வருது என்ன எங்களுக்கு தேடக்கொள்ள ஏதாவது ஒன்று சப்ஜெக்ட் சம்பந்தமா அடிச்சக்கொள்ள எல்லா டீடைல்ஸும் கீழே வருது டைப் பண்ணக்கொள்ள. Don't write it on my page. Who is writing browser? These toolbars can be used to change the websites and update web pages. So இந்த அட்ரஸ் பாக்கு மேல வந்து நாங்க இப்ப போக்குற அட்ரஸ் பாக்கு மேல வந்து சில டூல்ஸ் இருக்கும். அந்த டூல்ஸ் உங்களுக்கு இது பண்ணி காட்டிக்கிறாங்க, ஹைலைட் பண்ணி காட்டிக்கிறாங்க. இப்ப பேக் மத்தது இங்க அரோ இருக்குது, கிராஸ் மாதிரி இருக்குது. இந்த டூல்ஸ் எல்லாம் எதுக்கு யூஸ் ஆகுது, இந்த டூல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கொண்டா தானே நாங்க இப்ப யூஸ் பண்ணலாட்டி பண்ணினாலும் எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் என்னென்ன டூல்ஸ் இருக்குதுன்னு சொல்லி. அதுக்காக உங்களுக்கு இந்த டூல் பாஸ் அந்த நாங்க அந்த வெப் ப்ரௌசர் ஓபன் பண்ணினோடனே அந்த லிங்க் நாங்க இது பண்ணக்கொள்ள எங்களுக்கு வெப்சைட்டுக்குள்ளுக்கு போக்கொள்ள எங்களுக்கு நிறைய இந்த மாதிரி மேல டூல் பாஸ் நிறைய இருக்கும் டூல்ஸ். அது என்னென்ன டூல்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு நாங்க தெரிஞ்சுக்கொள்ளதான் அடுத்த விஷயத்த பார்க்க போறோம். விளங்குதா? இப்ப நாங்க வெப் ப்ரௌசர் ஓபன் பண்ணினோடனே இப்ப வெப்சைட் ஏதாவது டைப் பண்ணுவோம் தானே. ரைட், அந்த நேரம் வந்து நிறைய டூல்ஸ் இருக்குது. அந்த டூல்ஸ் வந்து என்னென்ன யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு இப்ப பார்க்க போறோம். ஓகே. Okay, teacher. ரைட். Okay, சோ இதுல பாருங்க இப்ப ஹோம், ஹிஸ்டரி, பேக், ஃபார்வர்ட், ரீஃப்ரெஷ் இப்படின்னு நிறைய டூல்ஸ் இருக்குது. இப்போ ஹோம்னு சொல்லக்கொள்ள என்ன யூஸ், அது என்ன யூசேஜ் அதுல ஹோம்னு சொல்லக்கொள்ள? You can access the first page of the web browser by clicking the button. The button is shown in the form of a house.
ஓகே இப்ப நாங்க இப்ப வெப்சைட் ஏதாவது லிங்க் கொண்டு இது பண்ணிட்டு ஓபன் பண்ணிட்டோம். பண்ணினது பிறகு நாங்க நிறைய சர்ச் பண்ணிக்கொண்டு போகல. சரி நாங்க ஹோம் பட்டன் மேல டூல் பாஸ கிளிக் பண்றோம். என்ன அதை கிளிக் பண்ணோன்னு என்ன செய்ய போகுது, நாங்க ஃபர்ஸ்ட் பேஜ் நாங்க முதல்ல எதுக்கு வந்தோமோ அந்த பேஜுக்கு எங்களை கொண்டு போகும். விளங்குதா? ஹோம் பட்டனை கிளிக் பண்ணினு சொன்னா, ஹோம் ஆப்ஷனை கிளிக் பண்ணினு சொன்னா, போன்லயும் இருக்குது. ஹோம் ஆப்ஷனை கிளிக் பண்ணு சொன்னா எங்களுக்கு என்ன செய்யும், முதல்ல நாங்க எதுல ஸ்டார்டிங்ல நாங்க எந்த சைட் வெப்சைட்ல ஓபன் பண்ணோட வந்த பேஜ்லக்கு அந்த பேஜுக்கு அது மூவ் பண்ணிட்டு போகும். இது இமேஜ் கொடுத்தா இமேஜ் போகும், வீடியோஸ் கொடுத்தா வீடியோஸ் ஓ போகும். ரைட். அப்ப அந்த ஆப்ஷன் இருக்குது. நெக்ஸ்ட் திங் ஹிஸ்டரின்னு சொல்றது. ஹிஸ்டரி விஷயத்துல என்ன இருக்குது? By clicking the button, you can access the dictionary of websites, web pages you have previously seen. Okay. By clicking the button, you can access the directory of websites. So நான் சொன்ன தானே ஹிஸ்டரின்னு சொல்றது என்ன, அதை பத்தின விஷயங்கள் அவ்வளவு இப்ப நாங்க டைப் பண்ணக்குள்ளே வரும். ரைட்டா? சோ எங்களுக்கு வந்து இப்ப நார்மலா வந்து நாங்க வந்து டைப் பண்ணி முடிஞ்சது இப்ப இன்றைக்கு முடிஞ்சு சர்ச் பண்ணுவீங்களே, அடுத்த நாள் அந்த ஹிஸ்டரின்ற விஷயத்துல நேத்து சர்ச் பண்ண விஷயங்கள், ரீசன் சர்ச் பண்ண விஷயங்கள் எல்லாம் இருக்கும். இதை நோட்டீஸ் பண்ணிக்கிறீங்களா? Yes, teacher. இப்ப நாங்க இன்றைக்கு யூஸ் பண்ணி முடிஞ்சது பிறகு அடுத்த நாளைக்கு யூஸ் பண்ணணும்னு சொன்னா அந்த விஷயம் ஹிஸ்டரியில இருக்கும். நாங்க சர்ச் பண்ண விஷயம் யூடியூப்ல இருக்குது ஹிஸ்டரி. யூடியூப்ஸ்ல மாதிரி. ஓகே. சோ அந்த மாதிரி விஷயங்கள் எங்களுக்கு ஹிஸ்டரின்ற ஆப்ஷன்ல எங்களுக்கு எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து ரீஃப்ரெஷ்ல வந்து என்ன, by clicking the button you can update the website you are currently on. Okay, by clicking the button you can update the website you are currently on. refresh பண்ற நேரம் நாங்க என்ன செய்யலாம், நாங்க கரண்ட்லியா யூஸ் பண்ற வெப்சைட்டுக்கு அந்த பேஜுக்கு எங்களுக்கு என்ன செய்யலாம், மூவ் பண்ணலாம். விளங்குதா? நாங்க என்ன இதுக்கு ஏறமோ அப்டேட் பண்ணலாம். ரீஃப்ரெஷ் பண்ற நேரம் அந்த பேஜ்ல எங்களுக்கு என்ன செய்யும், லோட் ஆகிட்டு இருக்கிறோம், சில நேரம் இது பண்ணிட்டு இப்ப ரீஃப்ரெஷ் பண்ற நேரம் எகைன் என்ன செய்யும், அதே பேஜ் வந்து ஓபன் ஆகி இருக்கும். நெக்ஸ்ட் திங் ஃபார்வர்ட்ல வந்து என்ன, by clicking the button you can go back to the web page that you were looking at before you click the button. ஃபார்வர்ட் மீனிங் என்ன, முன்னுக்குன்னு அர்த்தம். ஃபார்வர்ட் மீனிங் வந்து முன்னுக்குன்னு அர்த்தம். சோ நாங்க ஒரு பேஜ் பார்த்துட்டு அடுத்த பேஜுக்கு மூவ் பண்றேன்னு சொன்னா ஃபார்வர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணினா நாங்க பார்த்த பேஜுக்கு இது பார்த்தது அந்த பேஜுக்கு மூவ் ஆகும். இப்ப நாங்க ஒரு பேஜை பார்த்துட்டு தானே அடுத்ததுக்கு மூவ் ஆகுவோம், நெக்ஸ்ட்டுக்கு மூவ் ஆகுவோம். இப்ப நெக்ஸ்ட்ல வந்தது பிறகு நாங்க ஃபார்வர்ட் பட்டனை கிளிக் பண்ணினா பார்த்த பேஜ் என்ன செய்யும், டிஸ்பிளே ஆகும். ஓகே. சோ அடுத்தது வந்து பேக்ல வந்து என்ன இருக்குது, you can return to the web page that you have already viewed by clicking the button. Okay, you can return to the web pages that you have already viewed by clicking the button. So back ன்னு சொல்றது என்ன, already நாங்க பார்த்தது. நாங்க ஆல்ரெடி பார்த்த விஷயம். அப்ப again என்ன செய்யும், இந்த ஃபார்வர்ட்ன மீனிங்கே மாய்தான் அது. சோ நாங்க ஆல்ரெடி பார்த்த இதுக்கு என்ன செய்யும், வெப் பேஜுக்கு அது என்ன செய்யும், மூவ் ஆகும். விளங்குதா? நாங்க பார்த்துட்டு தான் அடுத்த விஷயத்த பாக்குறோம். பேக்ல மீனிங் என்ன, நாங்க அடுத்த விஷயம் முத பார்த்த விஷயத்துக்கு வெப் பேஜுக்கு என்ன செய்யும், கொண்டு போகும். சோ இதுதான் இந்த டூல் பாஸ் ஆப்ஷன்ஸ். இந்த டூல் பாஸ் வந்து நார்மலா வெப் பிரவுசர்ஸ் ஓபன் பண்ணக்குள்ள இருக்கிற டூல்ஸ் தான் இது. இந்த டூல் பாஸ் யூசேஜ் தெரிஞ்சு கொண்டா தான் என்ன செய்யலாம், எங்களுக்கு இன்டர்நெட் அக்சஸ் பண்ற நேரம் எல்லா விஷயத்தையும் எங்களுக்கு எடுத்துக்கொள்ளலாம். ஓகேயா? சோ இந்த விஷயம் விளங்கிட்டு உங்களுக்கு வெப் பிரவுசர் என்ன, வெப் பிரவுசர்ஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ், அது அட்ரஸ் பால வந்து எழுத டைப் பண்ணணும். அப்ப சர்ச் பண்ற நேரம் எங்களுக்கு ஹிஸ்டரியில வரும், என்னென்ன சர்ச் பண்ணிருக்கிறோம், அதுக்கு என்னென்ன அடுத்தடுத்த விஷயங்கள் என்ன வருதுன்னு சொல்லி அதை டைப் பண்ணக்குள்ள அரைவாசி விஷயங்கள் என்ன செய்யும், கீழே வரும். நாங்க யூடியூப்ல ஏதாவது டைப் பண்ணக்குள்ள கீழே வருது தானே, அது சம்பந்தமான விஷயங்கள். சோ எங்களுக்கு எகெயின் அதுலயே எங்களுக்கு சர்ச் பண்ணோம். மேலும் சோ அதுல டூல்ஸ் பார்த்தோம். அதுக்கு வெப் பேஜஸ் வெப்சைட்டுக்கு போற நேரம் வெப் பிரவுசர்ல நாங்க பார்க்கக்கூடிய டூல்ஸ்ல அதுக்குரிய யூசேஜஸையும் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் திங் வந்து obtaining information from educational websites. obtaining information from educational websites. நாங்க இந்த
education website சம்பந்தமான information எப்படி எடுத்துக்கொள்றது அந்த விஷயத்தை தான் இப்ப பார்க்க போறோம். Right, can anyone read this? Yes, teacher. ஒரே ரீட் பண்றவங்க ரீட் பண்ணவான give the chance to others also please. Hum no I'll tell the name. Nada, M.A. Fatima Nada, can you read it? Yes, teacher. Okay, you read it ma. நான் எல்லாரோட பேரையும் மென்ஷன் பண்ணுவேன் சொன்னா சிலவங்களோட பேர் அடிக்கடி மென்ஷன் பண்ணி படும் தானே, சோ அவங்களுக்கே சான்ஸ் கொடுக்கல, அவங்க விலையும் கொள்ளணும். இது வந்து எல்லாருக்கும் சான்ஸ் கொடுக்குற ரீசனுக்கு இப்ப எல்லாரும் ரீட் பண்ணணும். அப்ப தானே ரீடிங்ல யாரு நல்ல எல்லாம் ஓகேயான்னு விளங்கும். ஒரே ஆட்கள் ரீட் பண்ணக்குள்ள எங்களுக்கு கஷ்டம். எங்களுக்கும் சில நேரம் வந்து நாங்க அந்த இது பார்ட்டிசிபென்ட்ஸ்ல பார்க்கக்குள்ள ஃப்ரண்ட்ல இருக்கிறவங்க முன்னுக்கு இருக்கிறவங்கள தான் எங்களுக்கு சொல்லிப்படும். சோ இப்ப நாங்களும் ஏழுமான மட்டும் நீங்க வந்து அப்படி சொல்லிப்பட்டாலும் இல்ல இன்னொரு அடுத்தவங்களுக்கு சான்ஸ் கொடுக்கலாம்னு ஒரு ஆப்ஷனே போகணும். ரைட், Website. Brother, now you know a lot about the internet verbs provide brother, now you know a lot about the internet. yes. Okay. Well, there are a lot of educational websites on the internet. We can find many things that we need for our studies by using them. Studies. Read it. I'll correct your reading. That's why. Read it. Yes, Finish. thank you very much. Will you help me to find information about contains Creatures. to Creatures. that means we Nada. Okay, here the brother, now you know a lot about internet and web browser. So இப்ப வந்து நாங்க web browser என்ன internetனா என்னன்னு விஷயத்தை பார்த்தோம். Okay, so yes, thank you very much. Will you help me to find information about sea creatures too? So அவங்க கேக்குறாங்க என்ன, இப்ப எங்களுக்கு தெரியும் வெப் browser இப்ப வெப் browser என்ன அதுக்குரிய எக்ஸாம்பிள்ஸ் இன்டர்நெட் இருந்தா தான் அக்சஸ் பண்ணலாம் அந்த விஷயத்தை நாங்க பார்த்துட்டோம். சோ இப்ப எங்களுக்கு இன்ஃபர்மேஷனை ஃபைண்ட் பண்றேன்டாலும் எப்படி ஃபைண்ட் பண்றதுன்னு கேக்குறாங்க. Well, there are a lot of educational websites on the internet. We can find many things that we need for our studies by using them. That means we enter the address bar of a website in the address bar of the web browser and then we find what we need. So இவங்க என்ன சொல்றாங்க, அப்ப எங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை எடுத்துக்கொள்ளலாமா, இப்ப எங்களுக்கு எக்ஸஸ் இன்டர்நெட் இருக்கிறதா நாங்க வெப் browserக்கு சாஃப்ட்வேர் ஓபன் பண்ணினா தான் இன்டர்நெட் அக்சஸ் ஆகுது. சோ இவங்க கேக்குறாங்க இங்க இதுல விஷயம்டா எங்களுக்கு தேவையான எடுகேஷன் சம்பந்தமான இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கொள்ளலாமா அப்படின்னு. அவர் என்ன சொல்றாரு, எடுக்கலாம். எப்படி சொன்னா அட்ரஸ் பார் நான் இப்ப ஓபன் பண்ணினோன்னு நான் சொன்னேன் மேல அட்ரஸ் பார் வருது, அந்த அட்ரஸ் பார்ல எடுகேஷன் சம்பந்தமா எந்த எடுகேஷன் சம்பந்தமா நாங்க அந்த வெப்சைட் நாங்க டைப் பண்றோமோ எடுகேஷன் சம்பந்தமா என்ன www.moe.government.lk இந்த வெப்சைட்ஸ் நாங்க டைப் பண்ணினோம் சொன்னா எங்களுக்கு எனி டீடைல்ஸ் எடுகேஷன் சம்பந்தமா எடுத்துக்கொள்ளலாம். அப்படின்னா கிரேட்ல சம்பந்தமா சப்ஜெக்ட்ஸ்ல சம்பந்தமா ஒவ்வொரு கிரேட் சம்பந்தம் இப்ப கிரேட் 7, 6, 8, 9 எல்லாம் இருக்குது. சோ இதுல ஒரு எங்களுக்கு மேக்ஸ்ல பாஸ் பேப்பர்ஸ், மேக்ஸ்ல பிடிஎஃப் புக் எங்களுக்கு தேவை. சோ எனிதிங் வந்து இந்த எடுகேஷன் இந்த வெப்சைட் எடுகேஷனுக்கான ஒரு வெப்சைட் இருக்குது, அந்த வெப்சைட்டுக்குள்ளுக்கு போனா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம். இவங்க கேக்குறாங்க எடுகேஷன் சம்பந்தமா தானே, சோ அந்த லிங்க் மூலமா போனா எங்களுக்கு என்ன செய்யலாம், எனி இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு ஃபைண்ட் பண்ணலாம். Got it, children? Yes, teacher. Okay. Yes, teacher. Next thing,
Okay. Here there are a lot of educational websites on the internet and we can get many information regarding our studies. In order to enter a website, the address of the website should be entered in the address bar of the web browser. So என்ன சொல்றாங்க அவங்க, நான் உங்களுக்கு ஷோ பண்ணினேன் தானே அட்ரஸ் பார், எந்த இதுல வந்து நாங்க டைப் பண்ண முடியும் அதை ஷோ பண்றேன் உங்களுக்கு. ஸோ அந்த அட்ரஸ் பால தான் நாங்க என்ன செய்யணும், இப்போ எங்களுக்கு தேவையான வெப்சைட்ஸ், எஜுகேஷன் சம்பந்தமான வெப்சைட்ஸ் தேவைன்னு சொன்னா வந்து அதை நாங்க அங்க போயிட்டு டைப் பண்ணணும். ஓகேயா? ஸோ இந்த இதுதான் அட்ரஸ் பார்னு சொல்றது. இங்க பாருங்க, இப்ப நாங்க வெப் ப்ரௌசர் சாஃப்ட்வேருக்கு போயிட்டா நாங்க அதுல இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் மத்த கூகுள் குரோம் ஏதாவது ஒரு ஆப் நாங்க ஓபன் பண்ணுவோம். அதை ஓபன் பண்ணினோம் என்ன செய்ய போகுது, இன்டர்நெட் அக்சஸ் ஆக போகுது. அக்சஸ் ஆகினோன்னு இந்த அட்ரஸ் பாண்டிக்கு ஓபன் பண்ணோன்னு எங்களுக்கு அட்ரஸ்ன்னு சொல்லி இருக்குது, இல்லாட்டி சர்ச்ல இன்ஃபர்மேஷன், அது சர்ச்ன்ற ஒரு டூல்ல அதுக்கு இதுல இருக்குது. ஸோ இதுல போய் நாங்க எங்களுக்கு தேவையான விஷயத்தை டைப் பண்ணினு சொன்னா என்ன செய்யும், அந்த வெப்சைட் என்ன செய்ய போது ஓபன் ஆகி எங்களுக்கு நிறைய அந்த வெப் பேஜஸ் மூலமா ஒவ்வொரு விஷயத்தை எங்களுக்கு பார்த்து கொள்ளலாம். உங்களுக்கு விளங்குதா? இந்த அட்ரஸ் பால தான் நாங்க என்ன செய்யணும், தேவையான விஷயத்தை டைப் பண்ணணும். வாட் இட் சில்ட்ரன்? Yes, teacher. சோ நாங்க இன்னைக்கு விஷயம் என்ன பார்த்தோம், இன்டர்நெட் அக்சஸ் பண்றதுக்கு இப்ப இன்டர்நெட்னா என்ன, முதலாவது இன்டர்நெட்னா என்ன, அதுல டிஸ்அட்வான்டேஜஸ் மிக்கி அட்வான்டேஜஸ் மிக்கி அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஜஸ்ட் அட்வான்டேஜஸ் இருக்கலாம், டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கலாம், அதுக்குள்ள மோர் அபவுட் நாங்க அந்த விஷயத்துக்கு போகல. இன்டர்நெட்னா என்னன்னு பார்த்தோம். இன்டர்நெட்னா என்ன நாங்க பார்த்தோம், என்ன விஷயம்? The internet is a large collection of computer networks. ஓகே, ஸோ ஷார்ட்டா நாங்க விளங்கி கொள்றேன்டா, large number of interconnected computers are called the internet. வேர்ல்ட் வைடா நாங்க யூஸ் பண்றோம். ஸோ லார்ஜ் நம்பர் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் ஒரு கனெக்ட் பண்றதுக்கு தான் நாங்க என்ன சொல்றது, இன்டர்நெட்னு சொல்லி. ஓகே, ஸோ இந்த இன்டர்நெட்ல வந்து இந்த இன்டர்நெட் அக்சஸ் பண்றதுக்காக நாங்க யூஸ் பண்ற சாஃப்ட்வேர்ஸ்ல என்ன, முதலாவது வந்து வெப் ப்ரௌசர் ஹெடிங் எடுக்கும். வெப் ப்ரௌசர் சொல்றது ஒரு சாஃப்ட்வேர். ஓகே, இந்த சாஃப்ட்வேர் இன்டர்நெட் அக்சஸ் பண்றதுக்காக யூஸ் பண்ற சாஃப்ட்வேர்ஸ் தான் இந்த வெப் ப்ரௌசர்ஸ். சோ வெப் ப்ரௌசர்ஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ் என்னன்னா, Google Chrome, Google Chrome, Firefox. Internet Explorer, Firefox. ஓகே, சோ இது Google Chrome, Internet Explorer, Mozilla Firefox இதெல்லாம் வந்து வெப் ப்ரௌசர்ஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ். ஸோ எப்படியும் வந்து இது ஒரு கம்ப்யூட்டர்லயோ இது ஒரு போன்லயோ இந்த சாஃப்ட்வேர்ஸ் வந்து எப்படியுமே இன்ஸ்டால் ஆகி இருக்கு. ஸோ அப்பதான் எங்களுக்கு என்ன செய்யலாம், இன்டர்நெட் இருந்தா வந்து எங்களுக்கு அக்சஸ் பண்றது, அந்த இன்டர்நெட்டை யூஸ் பண்றதுக்காக இந்த சாஃப்ட்வேர்ஸ் மூலமா போகலாம். அப்படி இல்லாட்டி எங்களுக்கு என்ன செய்யலாம், பிளே ஸ்டோர்ல போயிட்டு டவுன்லோட் பண்ணலாம். எப்படியும் நார்மலா இந்த இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர்ன்ற சரி இருக்கும், ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. இந்த சாஃப்ட்வேர், இது 3 சாஃப்ட்வேர்ல ஏதாவது ஒன்று இருக்கும். இது மூலமா தான் நாங்க என்ன செய்ய போறோம், இன்டர்நெட் அக்சஸ் ஆகி இது பண்ண போறோம். ஸோ இதுல நான் ஷார்ட்டா வந்து வெப் ப்ரௌசர்ல வந்து நாங்க வெப்சைட், வெப் பேஜஸ்ன்னு பார்த்தோம். வெப்சைட்ஸ்னா என்ன, வெப் பேஜஸ்னா என்னது. சோ நாங்க இந்த கூகுள் குரோம் ஆன் பண்ண சாஃப்ட்வேர்ல அதுக்கு போயிட்டோன்னே நாங்க அடிக்கிற வெப்சைட்னு சொன்னா என்ன, எந்த வெப்சைட் எந்த இன்ஃபர்மேஷனுக்கு நாங்க போறோமோ அந்த வெப்சைட்டை டைப் பண்றதுக்கு தான் நாங்க என்ன சொல்றது, வெப்சைட்ஸ்ன்னு சொல்லி. அதே நிறைய விஷயங்கள் இன்க்ளூட் ஆகிக்குது அந்த வெப்சைட்ஸ்ல. இப்ப எஜுகேஷன் சம்பந்தமான சொன்னா 6 to 13 முடிய எங்களுக்கு தேவையான டீடைல்ஸ், இல்லாட்டி கிரேட் ஒன்ல இருந்து எங்களுக்கு தேவையான டீடைல்ஸ் எடுக்கலாம் எஜுகேஷன் வெப்சைட்ஸ் போனா. சோ அதுக்குள்ள போய்தான் நாங்க என்ன செய்ய போறோம், உங்களுக்கு தேவையானது, உங்களுக்கு தேவையானு சொன்னா கிரேட் 6க்கு தேவையான விஷயத்த பார்க்க போறோம். சோ நாங்க ஒரு வெப்சைட்ஸ்க்குள்ளுக்கு போய்தான் ஒவ்வொரு விஷயத்த பார்க்க போறோம். அந்த விஷயத்தை நாங்க ஐசிடின்னு எடுத்த வந்து ஐசிடின்னு சொல்றது ஒரு வெப் பேஜஸ். அப்ப ஐசிடில இருக்கிற வார ஒவ்வொன்றும் வந்து வெப் பேஜஸ். ஒவ்வொரு பேஜையும் நாங்க பார்த்து போக்கல, அதுக்குத்தான் நாங்க சொல்றோம் வெப் பேஜஸ். விளங்குதா? வெப் ப்ரௌசர்ல வெப்சைட்ஸ், வெப் பேஜஸ் இருக்குது. நாங்க எந்த லிங்க் எங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை நாங்க அடிக்கிறோமோ அந்த லிங்க் தான் என்ன, வெப்சைட்ஸ். அந்த எதுக்குள்ளுக்கு போறோமோ அதுதான் வெப்சைட். ஓகேயா? அந்த வெப்சைட்டுக்குள்ளுக்கு நாங்க ஒவ்வொரு விஷயத்த பாக்குறோமே அதைத்தான் நாங்க என்ன சொல்றது, வெப் பேஜஸ். விளங்குதாம்மா? வெப்சைட்ஸ் என்ன, வெப் பேஜஸ். ஸ்கிரீன்ல கிறுக்கிறது யாரும் கிறுக்க வேண்டாம். ஓகே, டோன்ட் ரைட் இட் ஆன் மை பேஜ் மா. நான் யாரு நோட் பண்ற வெப்சைட்ஸ் சொல்லுங்கதா உங்களுக்கு. வெப்சைட்ஸ் என்ன, வெப் பேஜஸ் என்னன்னு விளங்குதா?
சில்ட்ரன் உங்கள்ட்ட தான் கேக்குறேன். வெப் பேஜஸ் வெப்சைட்னா விளங்குதா? Yes, teacher. ஓகே. சோ நாங்க வெப் பிரவுசர்னா வெப் பிரவுசர்ல இன்க்ளூட் ஆகுற விஷயம் தான் வெப்சைட்ஸ் வெப் பேஜஸ்னு சொல்றது. சோ வெப் பிரவுசர்ஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸும் பார்த்தோம். கூகுள் குரோம், இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர், மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸ். இது 3 விஷயமும் இருக்குது. சோ நாங்க இப்ப இன்ஃபர்மேஷன் எடுக்கணும். இப்ப இந்த நாங்க எஜுகேஷன் வெப்சைட்ஸ்க்கு போயிட்டு நாங்க இன்ஃபர்மேஷன் எடுக்கணும். நாங்க எங்க டைப் பண்ணணும் அத சர்ச் பண்ண? address வெரி குட். அட்ரஸ் சர்ச் பண்ற போது அதுல டூல் பாஸ் இருந்துச்சு. என்னென்ன டூல் பாஸ் இருக்குது அதுல? என்னென்ன டூல் பாஸ் இருந்துச்சு நாங்க அப்ப பார்த்தோம்? Home, home, history, refresh, forward, back. Okay, very good. So who is writing on my page? Home, history, back, forward, refresh. இது my tool box இருக்குது. இதுக்கான யூசேஜை நாங்க பார்த்தோம். ஓகே, ஹோம் டிசைனா வந்து நார்மலா நாங்க யூஸ் பண்ற பேஜுக்கே போவோம். ஹிஸ்டரின்னு சொல்றது நாங்க சர்ச் பண்ற விஷயம் அவ்வளவும் வரும். நாங்க சர்ச் பண்ணின விஷயமும் வரும். ரீஃப்ரெஷ்னு சொல்றது வந்து அப்டேட் பண்றது. சும்மா அதை கிளிக் பண்ணினோடனே அது அப்டேட் ஆகி இருக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ ரீஃப்ரெஷ் ஆகுது. அடுத்த வந்து ஃபார்வர்ட்னு சொல்றது பேஜை பாக்குறது. பேக்னு சொல்றது வந்து நாங்க பார்த்த பேஜையே நாங்க அகெயின் பாக்குறது. அந்த ஒரு டூல் பாஸ் நாங்க பிரஸ் பண்ற நேரம் ஒவ்வொரு யூசேஜையும் நாங்க பார்த்துட்டோம். ஸோ எங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை வந்து அட்ரஸ் பால டைப் பண்ணுவோம். அப்ப அது பிறகு எங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸை வந்து எங்களுக்கு அந்த வெப் ப்ரௌசர் தரும். எங்களுக்கு எடுகேஷன் சம்பந்தமா தரும்னா அந்த லிங்கை நாங்க அடிச்சோம் அட்ரஸ் பால வந்து எங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸை எடுத்துக்கொள்ளலாம். ரைட்? சோ உங்களுக்கு இன்றைக்கு படிச்ச விஷயங்கள் விளங்குதா? Yes, teacher. சோ இன்டர்நெட்ல என்ன இன்டர்நெட் அக்சஸ் பண்ண யூஸ் சொல்லுங்க. சரி, எல்லாருக்கும் கிளியர்டா இருக்குதா? ஏதாவது டவுட்ஸ் இருக்குதா? Clear. Clear, teacher. Clear, teacher. Okay, alhamdulillah. So next thing வந்து நாங்க இன்ஷால்லா நெக்ஸ்ட் கிளாஸ்ல கண்டினியூ பண்ணுவோம். அதுக்கு முதல்ல இன்ஷால்லா இன்னைக்கு ஈவினிங் வந்து ஒரு வீடியோ லிங்க் அனுப்புவேன். அதை நீங்க இன்ஷால்லா எல்லாரும் பார்க்கணும். Okay. சரியா? ஓகே, அதை பார்த்தா நெக்ஸ்ட் திங்க்கு நாங்க